வணக்கம். சிவன் ஸ்டோரிஸ் நரேட்டட் பை மிஸ்டர் தமிழன் எபிசோட் 59. சோ இன்னைக்கு ஒரு எபிசோட் தான், 59வது எபிசோடை பார்த்து விடுவோம். சிவன் கதை பார்த்துடலாமா? இது ஒரு 18 minutes வீடியோ இருந்தால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. பாட்டுல சரி அவங்க அப்பா தட்சனுக்கு சத்தியம் செஞ்சு கொடுத்த மாதிரியே தேவியும் பார்வதி தேவியும் அவங்க அம்மாவுக்கு நீங்க சொல்ற பையனை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சத்தியம் செஞ்சு கொடுத்துட்டாங்க. இதை கேள்விப்பட்ட தேவர்களுக்கும் வருத்தம், பார்த்த நம்ம தகப்பன் பார்வதராஜனுக்கும் வருத்தம். பார்வதி தேவியோ அவங்க ரூம்ல உட்காந்து அவங்க பண்ணி கொடுத்த அந்த சத்தியத்தை பத்தியே நினைச்சு வருத்தப்படுறாங்க. அப்போ அங்க நம்ம பார்வதியோட அப்பா பர்வதராஜ வர கவலையோட இருக்கிற அவரோட பொண்ணை பார்த்து பார்வதி அப்படின்னு கூப்பிடுறாரு. பார்வதி திரும்பி பார்த்து எழுந்திருச்சு நிக்கிறாங்க. அப்ப பர்வதராஜன் பார்வதி கிட்ட உங்க அம்மா என்னெல்லாம் சொல்லி உங்ககிட்ட அந்த சத்தியத்தை வாங்கினாங்கன்னு நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். உண்மையை சொல்லணும்னா நானும் நேத்து வரைக்கும் உங்க அம்மா என்ன ஆசைப்பட்டாங்களோ அதையே தான் நானும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு நான் என் சம்பந்திக்கு பண்ணி கொடுத்த அந்த சத்தியம் முக்கியம்னு நினைச்சேன். எனக்கு உண்மையெல்லாம் அப்படிதாம்மா நானும் நினைச்சேன். நைட்டு தூங்கும் போது என் தலை ஒரு நாய் தலையா இருந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்தேன். கன்றாவியா இருக்குமா, எப்படியாவது சிவனை கட்டிக்கே காப்பாத்துவா. தெரிஞ்சு போச்சு. எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா பார்வதி? அப்பாக்கு எல்லாமே தெரியும். நீ யார சின்ன வயசுல இருந்து உன்னோட புருஷனா நினைக்கிறையோ, நீ யார நினைச்சு உன்னோட மனசுல அளவில்லாத காதல வச்சுக்கிட்டு இருக்கியோ அந்த ஒருத்தர் யாருன்றது எனக்கு தெரியும். நீ அம்மாக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு பிடிக்காத ஒரு முடிவை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்பா ஒரு மாதிரி சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காரு, அம்மா ஒரு மாதிரி சத்தியம் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா ஓ மனசுக்குள்ள ஒரு மாதிரி நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. எல்லாத்தையும் நினைச்சு சஞ்சலப்படாம ஓ முடிவு எதுவோ அதுல நீ ஸ்ட்ராங்கா நில்லு. எந்த முடிவா இருந்தாலும் அதுக்கு துணையா நான் நிப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை கேட்கிற பார்வதி தேவியோ என்னோட முடிவா அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு சின்னதா ஒரு புன்முறுவலோட அம்மா என்ன ஆசைப்படுறாங்களோ அதுதான் என்னோட முடிவுப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்க யார கை காட்டுறாங்களோ அந்த பையனை தான் கண்ணை மூடிக்கிட்டு நான் கல்யாணமும் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இவங்க மனசுல எவ்வளவோ கவலை இருந்தாலும் அதையெல்லாம் மறைச்சிட்டு அம்மா சொல்ற பையனை கல்யாணம் பண்றதுதான் தனக்கு சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதை கேட்கிற அப்பா நீ சொல்றதை கேட்கறதுக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்குமா, உன் மனசுல என்ன இருக்குங்கிறத என்னால முழுசா புரிஞ்சுக்கவே முடியல. சின்ன வயசுல இருந்து சிவனை உன்னோட ஆத்ம தோழனாகவும் புருஷனாவும் நினைச்சு இவ்வளவு தூரம் வளர்ந்து நிக்கிற. அப்படி இருக்க திடீர்னு இன்னைக்கு அம்மா சொல்ற பையனை தான் கட்டிப்பேங்கிற அப்படின்னு ஒரே ஆச்சரியத்தோட அப்பா புரியாம மறுபடியும் கேட்கிறாரு. இன்னைக்கு மட்டும் எப்படி இந்த மனமாற்றம் அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு நம்ம பார்வதி தேவியோ கண்ணுல அப்படியே கொலை மாதிரி நிக்கிற தேங்கி நிக்கிற கண்ணீரோட எந்த மனமாற்றமும் எனக்கு ஏற்படவில்லைப்பா அப்படிங்கிறாரு. இத்தனை நாளா நான் ஒரு விஷயத்த மறந்துட்டேன்ப்பா. நான் சிவனை காதலிக்கிற ஒரு பொண்ணு மட்டும் கிடையாது, அதோட சேர்த்து நான் ஒரு தாய்க்கு மகன். நான் கொஞ்சம் சுயநலமா யோசிச்சிட்டேன்ப்பா. எந்த ஒரு மகளா இருந்தாலும் அவளோட அம்மாவுக்கு கவலையை கொடுத்துட்டு அந்த பொண்ணு மட்டும் ஓடி போய் சந்தோஷமா வாழ்ந்துட முடியாதுப்பா. என்னால அம்மாவோட கண்ணுல கண்ணீரை பார்க்க முடியாதுப்பா. அதனாலதான் இன்னாரோட மகள் அப்படிங்கிற அந்த தர்மத்துக்காக பெத்த தாய்க்கு அந்த தாய் கேட்ட அந்த சத்தியத்தை பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அம்மாவை மதிக்கிற எந்த ஒரு தாய்க்கு சத்தியம் பண்ணி கொடுத்தியே, என் தலை நாயா மாறினவனுக்கு பரவாயில்லையாப்பா. அப்பாவை பத்தி கொஞ்சம் நினைச்சு பாருப்பா. நாய் தலையோட அவ்வளவு வந்தா நல்லாவா இருக்கு முழிக்கிறாரு. அவர் யோசிக்கிறார், ஐயோ நம்ம தலையை நாய் தலையாக்காம விட மாட்டாளுங்க போல இருக்க. நான் செஞ்ச மாதிரி தான் செய்வா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதையெல்லாம் கேட்கிற பர்வதராஜனுக்கு விஷ்ணு பகவான் அன்னைக்கு பார்வதியும் சிவனும் சேர்றதுக்கு தடையா இருக்கிற அந்த தடைகள் எல்லாத்தையும் தகர்த்து எறின்னு விஷ்ணு பகவான் சொன்ன அந்த விஷயம் கண்ணு முன்னாடி வந்து போகுது. சரி மறுபடியும் முயற்சி பண்ணி பாப்போமே, சிவனை பத்தி லைட்டா இழுத்து விடுவோம், பொண்ணு மனசு வாரவா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதெல்லாம் சரிப்பா அப்ப அந்த கொகை அப்படிங்கிறாரு. எந்த கொகை அப்படின்னு கேட்டா சிவபெருமான் கடும் தவம் புரிந்து கொண்டு இருக்கிறாரு அந்த கொகை அப்படின்னு அதை பத்தி பேச ஆரம்பிக்க, இப்ப எதுக்குப்பா அந்த கொகையை பத்தி எல்லாம் பேசுறீங்க அப்படின்னு கேக்குது இந்த அம்மா. ஐயோ என்னடா வம்பா போச்சு, ஒரே நாள்ல இவ்வளவு பெரிய மாற்றமான்னு நினைக்கிற பர்வதராஜன் அப்படியெல்லாம் விட்டுற முடியாதுங்கிற மாதிரி சிவபெருமான் எவ்வளவு பெரிய தெய்வம், எவ்வளவு பெரிய கடவுள். அவரு நம்ம நாட்டை தேர்ந்தெடுத்து இங்க இருக்கிற ஒரு மலையில ஒரு குகையில தவம் செய்யறாருன்னா அது நாம செஞ்ச ஒரு பெரிய பாக்கியம் இல்லையா? அவர் நம் நாட்டையும் நம் இடத்தையும் தேர்ந்தெடுத்தது சரி அப்படிங்கறத நாம அவருக்கு காட்டணும் இல்லையா? அதுக்காக அவரோட தினசரி சேவைகள்ல இருந்து அவருக்கு சாப்பாடு கொடுக்கறதுல இருந்து அவர் இருக்கிற அந்த குகையை சுத்தபத்தமா பாத்துக்கிறது வரைக்கும் எல்லாத்தையுமே நாம செஞ்சு கொடுக்கணும். அது எல்லாத்தையும் என் பொண்ணா இந்த நாட்டோட இளவரசியா நீ இருந்து செஞ்சு கொடுத்தேன்னா அது ஒரு மிகப்பெரிய பாக்கியம்ங்கிற மாதிரி சொல்றாரு. இதெல்லாம் கேட்ட பார்வதி அப்பா ஆனா இதெல்லாம் நான் செஞ்சா அம்மா ரொம்ப கோவப்படுவாங்களே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம பர்வதராஜன் அதை பத்தி எல்லாம் நீ யோசிக்க தேவையில்லை. அம்மாவுக்கு மகள் அப்படிங்கிற தர்மத்துக்காக நாம மித்தவங்களுக்கு செய்ய வேண்டிய அந்த தர்மத்தையும் தூக்கி போட்டுற கூடாது. விருந்தாளிகளை கவனிக்கிறதும் ஒரு பெரிய தர்மம் தான் அப்படின்னு சொல்றாரு. அவரை நாம தான் நல்லா கவனமா பாத்துக்கணும், அந்த பொறுப்பு இனி உன்னோட இது அப்படிங்கிறாரு. கொஞ்ச நேரம் யோசிச்சுக்கிட்டே இருந்த நம்ம பார்வதியோ சிவனை இது மூலமா சந்திக்க போறோம் அப்படிங்கிற அந்த சந்தோஷத்துல நீங்க என்ன சொன்னாலும் சரிப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப கடைசியா சரின்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அப்ப மட்டும்தான் பார்வதியோட முகத்துல அந்த சிரிப்பே தெரியுதுங்க. சிவனை சந்திக்க போற அந்த சந்தோஷம் இவங்க முகத்துல இப்போ அப்படியே கலையாடு. அடுத்து ஃபர்ஸ்ட் வேலையா சிவனுக்காக சமைக்க போறாங்க. சமையல்ல முதல்ல சப்பாத்தி செய்யறதுக்காக மாவு பிசைய போறாங்க. அப்போ அவளோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ஜெயாவும் விஜயாவும் சப்பாத்தி செய்யறதுக்காக மாவு
மாவு பிசையும் போது பால் ஊத்தி பிசைஞ்சா சப்பாத்தி இன்னும் கொஞ்சம் டேஸ்டா இருக்கும்னு சொல்றாங்க. அதை கேட்கிற பார்வதி தேவி சிவன் தியானம் செய்யும் போது பாலோ இல்ல பாலினால் செய்யப்பட்ட எந்த ஒரு பொருளையுமே சாப்பிட மாட்டார் அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி இவ்வளவு ஷார்ப்பா இவ்வளவு டீடைலா இந்த மேட்டர் உனக்கு தெரியும், இவ்வளவு ஷுவரா நீ சொல்றீங்க, யாராவது உங்ககிட்ட இத பத்தி சொன்னாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம பார்வதி இல்ல யாரும் என்கிட்ட சொல்லல, ஆனா அவர் சாப்பிட மாட்டாருன்னு எனக்கு என்னமோ தோணுது அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்க மீனாதேவி வராங்க. ஆமா நீ கிச்சன்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு பார்வதியை விசாரிக்கிறாங்க. சரி அரண்மனை ஃபுல்லா உன்னை தேடிட்டே இருந்தேன், நான் உங்ககிட்ட ஒன்னு காட்டணும் வா பார்வதினு கூப்பிடுறாங்க. அம்மா எங்க கூப்பிடுறீங்கன்னு பார்வதியும் கேட்க அதுக்கு மீனாதேவியோ உன்னோட கல்யாணத்துக்காக அழகழகான ஆபரணங்கள் எல்லாமே வந்து சேர்ந்துருச்சு, எதெல்லாம் நல்லா இருக்கு எதெல்லாம் உனக்கு செட் ஆகும் அப்படிங்கறதெல்லாம் பார்க்கணும், அதனால வாமா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அம்மா இல்ல எனக்கு நிறைய வேலை இருக்கு, நீங்களே உங்களுக்கு எது பிடிக்குதோ அதையே எடுத்துக்கோங்க, எனக்கு சம்மதங்கிற மாதிரி இந்த பொண்ணு சொல்லுது. அதுக்கு மீனாதேவி எனக்கு பிடிச்சதை தான் எடுக்கணும் அப்படின்னா நான் எப்பவோ நகையை தேர்ந்தெடுத்திருப்பேன், உனக்கு பிடிச்சதா எடுக்கணும் சொல்லிதான் இவ்வளவு தூரம் உன்னை தேடி வந்தேன், அதெல்லாம் இருக்கட்டும் கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றது கூட டைம் இல்லாத ரேஞ்சுக்கு நீ அப்படி என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கிறாங்க. மலைக்கு உச்சியில இருக்கிற அந்த குகை இருக்குல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அத முழுசா கூட கேட்காம மீனாவதி தேவியோ ஓ நீ குகையில தவ செஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த முனிவர்களுக்காக சாப்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேக்குறாங்க. அது சரி நல்ல விஷயம் தான், ஆனா அந்த வேலையை ஒரு ராஜகுமாரியா இருக்கிற நீ எதுக்கு செய்யணும், அதுக்கு தான் நம்ம வீட்டுல வேலையாட்கள் இருக்காங்கல்ல அப்படிங்கிறாங்க. மறுபடியும் இல்லம்மா அப்பா தான் இதெல்லாம் என் கையால செஞ்சா என் திருமண வாழ்க்கைக்கு நல்லதுங்கிற மாதிரி சொன்னாருங்கிற மாதிரி சொல்லி விடுறாங்க. என்னது உங்க அப்பா சொன்னாரா, ஏன் அவருக்கு என்ன, ஏன் தேவையில்லாத வேலையெல்லாம் பாக்குறாரு, ஐயோ விட்டா அம்மா கொஞ்சம் ஏட்டிக்கு பிட்டியா யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க, மேட்டரை கண்டுபிடிச்சிருவாங்க சொல்லிட்டு அம்மாக்கு எந்த சந்தேகமும் வந்துட கூடாதுங்கிறதுக்காக ஒரு ராஜாவோட வேலை, அவர் ராஜ்யத்துக்கு தவம் பண்றதுக்காக வந்திருக்கிற முனிவர்களையும் ஞானிகளையும் ரிஷிகளையும் நல்லபடியா பாத்துக்கிறது தான் அவங்களுக்கு செய்ய வேண்டிய அந்த சேவையும் தன்னோட தர்மம் தான் அப்படின்னு அப்பா சொன்னாரு, அதுக்காக தான் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரோ அப்படிங்கிற மாதிரி பொண்ணு சொல்றாங்க. அதெல்லாம் சரிமா, ஆனா முனிவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் சாப்பாடு செய்யறதுக்கு இந்த ராஜ்யத்திலேயே இளவரசியை மட்டும் விட்டா வேற ஆளே இல்லையா, ஏன் அந்த விஜயா ஜெயா அவங்க கூட வேலை செய்யட்டுமே அப்படின்னு சொல்றாங்க. இல்லமா அப்பா என்னத்தான் செய்ய சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது நீ ஒண்ணு சொல்ல வேண்டாம், எனக்கு இப்ப நீ கூட வந்தே ஆகணும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா விஜயா ரெண்டு பேரையும் கூப்பிட்டு முனிவர்களுக்கான அந்த சாப்பாடெல்லாம் செஞ்சு அந்த சாப்பாட்டை அவங்க கிட்ட கொண்டு போய் கொடுக்கற வரைக்குமான அந்த வேலையை நீங்க தான் பாத்துக்கணும் அப்படின்னு பொறுப்பா அவங்க கிட்ட ஒப்படைச்சிடறாங்க. இந்த வேலையில நம்ம மகாராஜாவோட கௌரவம் சம்பந்தப்பட்டிருக்கு, அதனால எந்த ஒரு குறையும் இல்லாம செஞ்சு கொடுக்கணும், சாப்பாடு முழுமையா டேஸ்டாவும் இருக்கணுங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு ஜெயாவும் விஜயாவும் நீங்க கவலைப்படாதீங்க மகாராணி, நாங்க எல்லாத்தையும் சிறப்பா செஞ்சு கொடுக்கறோம்னு சொல்றாங்க. போதுமா இப்ப நீ என் கூட வா அப்படின்னு பார்வதி தேவியை கூப்பிடுறாங்க. சொல்ல வந்ததை கூட முழுசா கேட்காம இப்படி அரைகுறையா என்ன கூட்டிட்டு போறாங்களே பார்வதி தேவி வருத்தத்தோட அம்மா பின்னாடியே போறாங்க. இந்த பக்கம் ஜெயாவும் விஜயாவும் ஐயோ சிவனுக்கே நமக்கு சமைக்க போறோமே அப்படிங்கிற அந்த பயம் கவலை எல்லாம் அவங்க கண்ணுல தெரியும். அப்புறம் பர்வதராஜன் தன்னோட பாதுகாவலர்கள் சில பேரை கூப்பிட்டு நம்ம சிவன் தவம் செய்து கொண்டு இருக்கிற அந்த அமர்நாத் குகையை காமிச்சு இந்த குகையை நம்ம பாதுகாப்பா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அங்க பாதுகாப்பு வேலையில இருக்கிறவங்க நம்ம ராஜ்யத்துல இருக்கிற ஒவ்வொரு குகையிலையும் ஏதோ ஒரு முனிவர் இல்ல ஏதோ ஒரு ஞானி உட்கார்ந்து தவம் பண்ணிட்டு தான் இருக்காங்க, ஆனா அந்த பர்டிகுலர் குகையை மட்டும் நீங்க எக்ஸ்ட்ரா கேர் போட்டு கவனிக்க சொல்றீங்களே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அதுக்கு நம்ம பர்வதராஜன் அந்த அமர்நாத் குகையில மட்டும் தவம் செய்து கொண்டு இருக்கிறது ஒரு சாதாரண ஞானியோ முனிவரோ கிடையாது, அவர் தேவர்களுக்கெல்லாம் தேவர் ஞானிக்கெல்லாம் ஞானின்னு சொல்றாரு. சரிங்க சார் நீங்க என்ன சொன்னாலும் அப்படியே செஞ்சிருவோம்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்ப நம்ம பர்வதராஜன் ஜெயாவும் விஜயாவும் பழம் சாப்பாடு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு போறத பாக்குறாரு. ஆமா இதெல்லாம் எடுத்துட்டு நீங்க எங்க போறீங்க அப்படின்னு அதுக்கு அவங்க தக்ஷ கஷேத்திரத்துல மலை உங்க முன்னாடி தான் மகளை எழுதிட்டு போயிட்டா நாங்க தான் சமைச்ச முன்னாடி ஐயோ இவன் நம்ம மண்டைய நாய்த்தரை ஆக்காம விட மாட்டான் போல இருக்கேன் இருக்கமா வருது அப்படின்ட்டு ஓடுவாரு. உச்சில இருக்கிற அந்த அமர்நாத் குகையில தவம் செய்யற ஒரு ஞானிக்கு சாப்பாடு எடுத்துட்டு போறதா சொல்றாங்க. இதை கேட்கிற பர்வதராஜன் ஆனா இந்த வேலையை நான் நம்ம நாட்டோட இளவரசி கிட்ட தானே கொடுத்தேன், பார்வதி கிட்ட தானே கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு விஜயாங்கிற பொண்ணு மகாராணி மீனாவதி பார்வதி தேவியை ஏதோ ஒரு கல்யாண வேலை இருக்குன்னு சொல்லிவிட்டு கூட்டிட்டு போயிட்டதாவோ மகாராணி தான் அந்த குகைக்கு சாப்பாடு கொண்டு போற வேலையை என்ன பார்க்க சொன்னதாவோ எடுத்து சொல்றாங்க. இதை கேட்கிற நம்ம மகாராஜர் நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு அவர் இப்படி சோகமா இருக்கிறத பார்த்த ஜெயாங்கிற பொண்ணு மகாராஜா நாங்க ஏதாவது தப்பு செஞ்சுட்டோமா அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அதுக்கு மகாராஜா அதெல்லாம் ஒண்ணும் இல்லமா, இந்த சாப்பாடு எல்லாம் எங்கேயோ எதுவும் எடுத்துட்டு போக வேண்டாம், எல்லாத்தையும் வீட்டுக்குள்ளேயே கொண்டு போய் வச்சிருங்க, நான் மகாராணி கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லிடுறாரு. அப்படியே கட் பண்ணா ரொம்ப நேரமா எங்கடா நம்ம தாரகாசுரனை காணமே, ஒருவேளை அடங்கி ஹிமாலய ராஜ்யத்தை எப்படி ஆக்கிரமிப்பு பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கான். இதை கேள்விப்பட்ட அசுர குருதேவரோ டேய் நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையாடா, நீ என்னமோ ஹிமாலய ராஜ்யத்தை ஆக்கிரமிப்பு பண்ண போறதா பேசிட்டு இருக்காங்க, யோசிச்சுட்டு இருக்கிறே அதை பத்தி அப்படின்னு விசாரிக்கிறார். அதுக்கு நம்ம தாரகாசுரன் யோசிக்கிறது மட்டும் இல்லை குருதேவா, எப்படி எப்படி ஆக்கிரமிப்பு பண்ணணுங்கிற ஒரு ஃபுல் ஸ்கெட்சையும் போட்டுட்டேன்
அப்படின்னு சொல்றேன். இத கேக்குற அசுர குரு சுக்கராச்சாரியரோ செம டென்ஷன் ஆகி இதுவரைக்கும் நீ செஞ்ச முட்டாள்தனத்தை எல்லாத்தையும் தாண்டி இது ஒரு பெரிய முட்டாள்தனமா இருக்குன்னு சொல்றாரு. தாரகாசுரனோ என்ன நம்மளையே போய் முட்டாள்னு சொல்லிட்டாப்லையே அப்படின்னு ஒரு மாதிரி யோசிக்கிறான். அப்பதான் நம்ம அசுர குரு சொல்றாப்ல, பர்வதராஜன் ஒரு பரம விஷ்ணு பக்தன். அவரோட ராஜ்யத்தை நீ ஆக்கிரமிச்சா அந்த விஷ்ணு பகவானே களத்துல இறங்கி உனக்கு எதிரா போர் செய்வார். அப்போ அவர் மட்டும் அவரோட சுதர்சன சக்கரத்தை சுழட்டி விட்டாரு, 4 பக்கமும் நிக்கிற உன்னோட சேனை எல்லாத்தையும் பீஸ் ஆக்கி சிதைச்சு விட்டுருவாப்ல. ஆனா கண்டிப்பா உனக்கு ஒண்ணாகாது, நீதான் வரவாங்கி வச்சிருக்கிறியே, தப்பிச்சிருவேன். ஆனா உன்னை சுத்தி இருக்கிற எல்லா பேரும் அசுர சேனையில கடைசி ஒருத்தன் இருக்கிற வரைக்கும் எல்லா பேரையும் கொன்னுடுவாரு அப்படின்னு சொல்றாப்ல. இத கேட்கிற தாரகாசுரன் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம, அதுதான் உங்ககிட்ட சஞ்சீவினி மந்திரம் இருக்கே, அதை வச்சு நம்ம சேனையை காப்பாத்திட மாட்டீங்களா அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு நம்ம அசுர குருதேவர் சொல்றாரு, என்னால காப்பாத்த முடியும், ஆனா உன்னோட எல்லா முட்டாள்தனமான செயலுக்கும் உன் பின்னாடியே நான் வருவேன்னு நீ எதிர்பார்க்காத, அதெல்லாம் காப்பாத்த முடியாது போடா அப்படின்னு சொல்லிடுறாப்ல. நெக்ஸ்ட் சீன்ல பார்த்தா நம்ம பார்வதி தேவியோ கல்யாணத்துக்கு வாங்கினா அந்த நகைகள் எல்லாத்தையும் பார்க்காம ஒரு சாஞ்சு கிடைச்சிச்சு, நம்மால போக முடியலையே அப்படின்னு வருத்தப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம இனி அப்பா வந்து கேட்டா என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டா நம்ம ராஜா அங்க வந்து சேர்ந்துறாரு. பார்வதினு கூப்பிடுறாரு. என்ன நீ நான் சொன்னதை கேட்காம நீ அந்த வேலையை விஜயா ஜெயா அவங்க 2 பேருக்கு கொடுத்துட்ட அப்படின்னு விசாரிக்கிறாரு. அதுக்கு நம்ம பார்வதி தேவியோ, இல்ல நான் எவ்வளவோ சொல்ல வந்தேன், பட் அம்மா சொன்னதை என்னால மீற முடியலப்பா அப்படின்னு சொல்றாங்க. ஓ உங்க அம்மா சொன்னதை மீற மாட்டேன், ஆனா நான் சொன்னதை மீறுவியா அப்படின்னு கேக்குறாரு டாடி. அதுக்கு பார்வதி தேவியோ, எல்லாம் தெரிஞ்ச நீங்களே இப்படி பேசினா எப்படி அப்படிங்கிறாங்க. சாரி பாங்குறாங்க. சரி விடுமா, ஆனா இன்னைக்கு நீ என்கிட்ட பேசும்போது ஏதோ ஒரு கவலை ஒரு வருத்தம் உங்ககிட்ட இருக்கிறத என்னால உணர முடியுதுன்னு சொல்றாரு. அதுக்கு பொண்ணு, ஆமா நீங்க சொல்றது உண்மைதான்ப்பா, நான் ரொம்ப கவலையோட தான் இருக்கேன், கவலை மட்டும் இல்ல மனசுக்குள்ள கொஞ்சம் சங்கடமாவும் இருக்குப்பா, கூடவே கொஞ்சம் பயமும் இருக்குன்னு சொல்றாங்க. யார பார்த்து எதுக்கு இப்படி பயப்படுற அப்படின்னு அப்பா விசாரிச்சா, தெரியலப்பா, சின்ன வயசுல இருந்து அந்த சிவனை மட்டும் தான் நான் என்னோட புருஷனாவும் சுவாமியாவும் பாத்துக்கிட்டே இருந்தேன். ததீசி முனிவர் கூட சிவன் தான் என்னோட புருஷன் சொன்னார். ஆனா இப்போ இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் சிவனை பார்க்க போறோம்னு நினைக்கும் போது எனக்கு என்னமோ கொஞ்சம் சந்தேகம் வருது. ஒரு கால் நான் அவருக்கு ஒரு ஏத்த தகுதியான பொண்ணா இல்லாம இருந்துட்டா அப்படின்னு ஒரு பயம் வருது. ஒருவேளை என்னோட செயல் ஏதாவது ஒண்ணு செஞ்சு அது அவரை கவலைப்படுத்திட்டா கோவப்படுத்திட்டா அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட ஒரு போராட்டம் அவங்க மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கா. இன்னைக்கு நானோ இல்ல என்னோட மனசோ அந்த மகாதேவரை சந்திக்கிறதுக்கு தயாராக இல்லைன்னு சொல்றாங்க. அதை கேட்கிற நம்ம பர்வதராஜன், நீ ஏமா இதெல்லாம் யோசிக்கிற, ரொம்ப ஓவரா யோசிக்காத டார்லிங் அப்படின்னு சொல்றாங்க. பார்வதி தேவியோ, நான் ஏன் இப்படி கொஞ்சம் ஓவர் திங்கிங் பண்றேன்னு எனக்கே தெரியலப்பா, ஆனா என்னோட மனசுல நிறைய கேள்வியும் கவலையும் இருக்குன்னு சொல்றாங்க. அதையும் தாண்டி எனக்கு ஏன் இந்த கேள்விகள் வந்து கொண்டு இருக்கின்றன, எனக்கு ஏன் இந்த கேள்வி வருது, பயம் வருது, கவலை வருது, இதுக்கான காரணம் என்னங்கறத யார்ட்டையாவது கேட்டு தெரிஞ்சுக்கணுங்கிறாங்க. ஏம்மா என்கிட்ட இந்த கேள்விகளுக்கான பதில் கிடையாது, ஆனா எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு, அந்த விஷ்ணு பகவான் கிட்ட உன்னோட கேள்விகளுக்கு பதில் கிடைக்கலாம். அவர் அன்று ஒரு நாள் நீயும் சிவனும் சேருவது உறுதி அப்படின்னு எனக்கு வாக்கு கொடுத்தாரு, அவரோட வாக்கு பொய்யா போறதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்றாப்ல. என்னோட குலதெய்வமான விஷ்ணு பகவானே சொன்னதுனாலதான் நானே என்னோட சத்திரிய தர்மத்தை எல்லாம் தூக்கி போட்டுவிட்டு அவர் சொன்னதை ஏத்துக்கிட்டு உன்னையும் சிவனையும் சேர்த்து வைக்கிறதுக்கு இப்ப முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இப்ப நம்ம பார்வதி தேவியோ கவலையும் கன்ஃபியூஷனுமா இருக்காங்க. எங்க போய் விஷ்ணு பகவானை பார்த்து அவர்கிட்ட எல்லா கேள்விகளுக்கு விட கேட்டு இதெல்லாம் நடக்கிற காரியமா யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த மகா விஷ்ணுவே அனுப்பிச்ச மாதிரி ததீசி முனிவர் ஹிமாலய ராஜ்யத்துக்கு வந்து சேர்றாரு. வந்துகிட்டு இருக்கிறதா சேரி வருது. அதை கேட்ட பார்வதி தேவியும் பர்வதராஜனும் செம ஹாப்பி ஆயிடுறாங்க. பர்வதராஜன் சொல்றாப்ல, நான் தான் சொன்னேலமா விஷ்ணு பகவான் சொன்னது பொய்யாகாதுன்னு, சீக்கிரமா போய் ததீசிய வரவே அவர்கிட்ட நீ பேசு, உன்னோட எல்லா கேள்விகளுக்குமான விடையும் அவர்கிட்ட இருந்து உனக்கு கிடைக்கும் அப்படின்னு பொண்ணையே அனுப்பி வைக்கிறார். ததீசி முனி வர பாக்க இங்க பார்த்தா நம்ம ததீசி முனி சிவலிங்கத்துக்கு முன்னாடி நின்னு கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்க. அப்போ வைகுண்டத்துல விஷ்ணு பகவானோ பார்வதி தேவி பட்டுக்கிட்டு இருக்கிற அந்த கஷ்டத்தை பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு சுகமா இருக்க. இவ்வளவு கஷ்டப்படுறதுனாலதான் அவங்களோட மனசும் மூளையும் ரொம்ப தெளிவா யோசிக்க மாட்டேங்குதுன்னு சொல்றாரு. ஆமா கல்யாணம்னா சும்மாவா, கவலைப்பட வேண்டிய விஷயம் தானே அப்படிங்கிறாங்க லட்சுமி தேவி. நான் இப்போ ததீசி முனிவரை பார்வதிக்கு எப்படியாவது உதவி செஞ்சு அவங்கள சிவனை சந்திக்க வைக்கிறதுக்காக அனுப்பி வச்சிருக்கிறதா எடுத்து சொல்றாங்க. இருந்தாலும் அப்படின்னு இழுக்கிறாரு. ஏன் இழுக்கிறீங்க அப்படின்னு லட்சுமி தேவி விசாரிச்சா, பார்வதி தேவி ஒரு விஷயத்தை கத்துக்கிறாங்களே தவிர அவங்க மனசுல அது குறித்த ஆர்வமோ ஆசையோ இல்ல. அந்த ஆர்வமும் ஆசையும் இல்லாத வரைக்கும் ததீசி முனிவர் என்ன சொன்னாலும் பார்வதி தேவியால அதை கேட்டு நடக்க முடியாதுன்னு சொல்றாரு. இதை கேட்கிற லட்சுமி தேவி, நீங்க கவலைப்படாதீங்க, நான் பார்வதியோட மனசுல போய் உட்கார்ந்து அவங்க மனசுல ஆசையையும் ஆர்வத்தையும் தூண்டி விடுறேன்னு சொல்லிட்டு அந்த வரத்தை பார்வதிக்கு வைகுண்டத்துல இருந்தே கொடுக்குறாங்க. நாம இத்தனை நாள் என்ன நினைச்சிட்டு இருக்கோம், செல்வம் செழிப்பு சொத்து பத்து இதுக்கெல்லாம் கடவுள் லட்சுமி தேவி நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இது எல்லாத்தையும் சம்பாதிக்கணும்னு நினைக்கிற ஒரு ஆர்வம்னு ஒரு கலை இருக்குல்ல, அந்த ஆர்வம் அதுக்கும் குலதெய்வம் நம்ம லட்சுமி தேவி தானே. இப்போ லட்சுமி தேவியோட அருளால அந்த ஆர்வம் பார்வதியோட மனசுல விதைக்கப்பட போகிறது. நெக்ஸ்ட் சீன்ல ததீசி முனிவரை பாக்குற பார்வதி தேவி இப்பதான் பழைய மாதிரி சிரிக்கிறாங்க. அவங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்க போன பார்வதி தேவி டப்புன்னு நிக்கிறாங்க. காரணம் கால்ல விழ வேண்டாம் சொல்லி ததீசி தடுத்து நிறுத்துறார். தாயே நீங்க ஆதிபராசக்தி, இங்க என்னோட கால்ல விழுகிறது அப்படிங்கிறது மகா பாவம், என் பாவ கணக்க நான் கூட்டிக்க விரும்பல அப்படின்னு சொல்றாரு. தாயே நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா அப்படின்னு ததீசி முனிவர் விசாரிக்கிறார். பார்வதி தேவியோ இவ்வளவு நேரம் வருத்தமா தான் இருந்தேன், ஆனா இப்போ உங்களை பார்த்ததுமே எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு, நீங்க என்னோட எல்லா கவலையையும் தீர்த்து வைப்பீங்கன்ற அந்த நம்பிக்கை வந்துருச்சு, அதனால எனக்கு இப்ப கொஞ்சம் சந்தோஷமா இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ததீசி முனிவரோ, உங்களுக்கு உதவி செய்யறது என்னோட மிகப்பெரிய பாக்கியம், ஆனா இந்த தடவை நானா இங்க வரல, நானா விருப்பப்பட்டு
விருப்பப்பட்டு இங்க வரல, என்ன இங்க வர வச்சதே அந்த விஷ்ணு பகவான் தான் அப்படின்னு சொல்றாரு. நீங்க உங்களோட கவலையையும் பிரச்சனையையும் என்கிட்ட சொல்லுங்க, என்னால முடிஞ்ச அளவு ஒரு தீர்வை என்னால கொடுக்க முடியும்னு சொல்றாரு. அடுத்து பார்வதி தேவி தன்னோட சந்தேகங்களை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நான் வாட்டுக்கு ஒரு வழியில போய்கிட்டு இருக்கேன், ஆனா நான் தேர்ந்தெடுத்த அந்த வழியில போறது சரியா, அந்த வழியில போறதுக்கு நான் தகுதியானவளா அப்படிங்கிறது எனக்கு தெரியலன்னு சொல்றாங்க. நீங்க சின்ன வயசுல இருந்து என்கிட்ட சொல்லிருக்கீங்க சிவன் தான் உன்னோட புருஷன், ஆனா இன்னைக்கு என் மனசுக்குள்ள ஏகப்பட்ட கேள்விகள். என் மனசுக்குள்ள அடிக்கடி நான் அந்த சிவனை அடைவதற்கு தகுதியானவளா, ஒரு கால் அந்த தகுதி எனக்கு இருந்தாலும் சிவன் என்னை ஏத்துப்பாரா அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் எழுவதாக சொல்றாங்க. நீங்களே சொல்லுங்க, நான் மகாதேவருக்கு தகுதியான ஒரு பெண்ணா அப்படின்னு கேக்குறாங்க. ததீசி முனிவரோட பதில், உண்மையை சொல்லணும்னா இந்த உலகத்துல இருக்கிற யாருமே அந்த மகாதேவருக்கு தகுதியானவங்க கிடையாது. ஆனா கூடவே இன்னொரு உண்மையும் இருக்கு. அது என்னன்னா, யாரோட மனசுல உண்மைங்கிற அந்த ஒளி இருக்கோ, யாரோட மனசுல உண்மையான காதல் இருக்கோ, அவங்களால அந்த மகாதேவருக்கும் தகுதியானவங்களா தங்களை ஆக்கிக்க முடியும்னு சொல்றாரு. இத கேக்குற பார்வதி கொஞ்சம் மனநம்பிக்கையோட, இது சாத்தியமா, இது உண்மையா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ததீசி முனிவர், உண்மைதான் தாயி, நீங்க வாங்க, சிவனுக்கு தகுதியான பொண்ணா நீங்க எப்படி மாறுறதுன்னு சொல்றதுக்கு, சிவனுக்கு தகுதியானவளா உங்களை மாத்துறதுக்கு தான் இங்க வந்திருக்கதாவும் சொல்றாரு. தேவலோகத்துல பிரம்மரும் சரஸ்வதியும் பேசிக்கிறாங்க. இப்ப நம்ம பார்வதி தேவிக்கு ததீசி முனிவர் பிரம்ம ரகசியத்தை சொல்லி கொடுக்க போறார். அதை கத்துக்கிறதுக்கு ஆர்வமும் இருக்கணும், ஆசை இருக்கணும், கூடவே ஞானமும் இருக்கணும். ஆனா பிரம்ம ரகசியத்தை தெரிஞ்சுக்கிற அளவுக்கு எந்த ஒரு மனுஷனுக்கோ மனுஷிக்கோ ஞானம் இருக்காதான் பொதுவா. அதனால பிரம்மதேவர் சரஸ்வதி தேவி கிட்ட, ஒரு கால் பார்வதிக்கு உதவி தேவைப்பட்டா உன்னால முடிஞ்ச உதவியை, ஞானம் சம்பந்தப்பட்ட அந்த உதவியை செய்யு சொல்றாரு. சரஸ்வதி தேவியோ, அப்ப ஒண்ணு பண்றேன், நான் ததீசி முனிவரோட நாக்குல போய் உட்காந்துக்கிறேன், அப்பதான் ததீசி முனிவரால பிரம்ம ரகசியத்தை ரொம்ப ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், சொல்லி கொடுக்க முடியும், கேட்கிற பார்வதியும் ஒரு மாணவி மாதிரி எல்லாத்தையும் கிரகிச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல நடுவுல நம்ம கருத்தை ரெண்ட போட்டு விடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணி அப்படியே கதையை நிப்பாட்டி என் கருத்துக்கு வந்துடுறேன். யோசிச்சு பாருங்க, நாம சின்ன வயசுல இருந்து 3 நாள்லயே இப்ப சேர்த்து விட்டுறாங்க ஸ்கூலுக்கு. ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி, 1, 2, 3 12 வரைக்கும் படிச்சு, அதுக்கப்புறம் 3 வருஷமோ 4 வருஷமோ டிகிரியோ இன்ஜினியரிங்கோ பண்ணி, அது முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் மாஸ்டர் டிகிரி 2 வருஷமோ 3 வருஷமோ கஷ்டப்பட்டு இவ்வளவு படிப்பு படிக்கிறோம். ஒரு கால் நமக்கு சரஸ்வதி தேவியோட அனுகிரகம் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. சரஸ்வதி தேவி நமக்கு உதவி செய்யறதுக்காக நம்ம மூலையில போய் வந்து உட்காந்துக்கிட்டாங்கன்னா நம்ம படிக்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸியா நமக்கு மக்கப்பாகும் அப்படின்னு நினைக்கலாம். சரஸ்வதி தேவியோட அனுகிரகம் இருந்தா அது நடக்கலாம். ஆனா தேவி என்ன முடிவு பண்றாங்கன்னு பாருங்க. ஒரு மாணவனுக்கு உதவி செய்யணும்னு அவங்க முடிவு பண்ணதுக்கு அப்புறம் அவங்க அந்த மாணவனோட மூளையில போய் உட்காரல, மாறுதலா சொல்லி கொடுக்கிற அந்த ஆசிரியரோட நாக்குல போய் உட்காரன்னு சொல்றதுலயே ஒரு டீச்சரோட நாக்கு, ஒரு டீச்சர் சொல்லி கொடுக்கிற அந்த விதம், பேசுற அந்த விதம், இது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத அந்த டீச்சர்ஸ் உணரணும். ரைட், இப்ப கரைக்குள்ள போவோம். இப்ப பார்வதி தேவி ததீசி முனிவர் முன்னாடி உட்கார்ந்து லட்சுமியோட அனுகிரகத்தினாலையும் சரஸ்வதி தேவியோட அனுகிரகத்தினாலையும் பிரம்ம ரகசியத்தை கத்துக்க போறாங்க. நீங்க ஆதிபராசக்தியோட மறுரூபம், ஆனா நீங்க ஒரு மனுஷியா பிறந்ததுனால உங்களுக்கு நீங்க யாருங்கிறது மறந்து போச்சு. அதனாலதான் உங்களுக்கு சாதாரண மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய பயம், கவலை எல்லாம் இருக்கு. நீங்க உங்களோட ஆத்மாவை எல்லாம் அல்ல அந்த சிவன் கிட்ட ஒப்படைத்து விட்டு கவலையெல்லாம் தூக்கி போட்டு முழுக்க முழுக்க கவனத்தோட இந்த பிரம்ம ரகசியத்தை கத்துக்கங்க அப்படின்னு சொல்றாரு. தேவலோகத்துல இந்திரதேவர் கங்கா தேவி கிட்ட, இந்த உலகமே எப்ப மகாதேவரும் பார்வதியும் சந்திப்பாங்க அப்படிங்கிற அந்த அற்புத தருணத்துக்காகத்தான் காத்துக்கிட்டு கிடக்கு, நீங்களும் அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு அந்த அம்மா பதில் சொல்லுது, பார்வதியோட தைரியத்தையும் பொறுமையையும் பார்க்கும் போதுதான் நான் என்ன தப்பு செஞ்சேங்கிறது எனக்கு புரியுதுங்கிறாங்க. பார்வதி அளவுக்கு என்கிட்ட பொறுமை இல்ல, அதனாலதான் சிவன் என்ன அன்னைக்கு நிராகரித்த போது டப்புனு நான் லவ் ஃபெயிலியர் மூடு போய் என்னென்னமோ என் வாழ்க்கையில நடந்து போச்சு. ஆனா இவங்க பாருங்க, எவ்வளவு நடந்தாலும் ஒரு பக்கம் அம்மாக்கு சரி 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 சரின்னு கம்பெனி கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் சிவனையும் அவங்க விட்டு கொடுக்காம மனசுல நினைச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு நம்ம இந்திரதேவரோ, அதெல்லாம் இல்லங்க, யார் கூட போய் சேரணுங்கிறது விதி, சிவன் தான் ஆதிசக்தியோட போய் சேரணுங்கிறதும் விதிதான். என்ன, நமக்கு ஆதிசக்தியோட தற்போதைய பிறப்பான பார்வதி தேவியோட இவர் சேர்ந்துட்டாருன்னா நமக்கு நல்லது, நமக்கு கூடிய சீக்கிரம் மோட்சம் கிடைக்கும். இல்லைன்னா அடுத்த பிறவி வர வரைக்கும் நாம காத்து கிடக்கணும், தாரகாசுரனோட கொடுமைகளை தாங்கிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாப்ல. அங்க நம்ம கங்காதேவி, ஒருவேளை பார்வதியால சிவனை போய் சந்திக்க முடியலன்னா அப்ப என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு இந்திரதேவர், வேற வழி இல்லைன்னா நானு காமதேவரையும் ரதியையும் உதவிக்கு கூப்பிடுவேன், அவங்கள வச்சு சிவனை டிஸ்டர்ப் பண்ணி எப்படியாச்சும் சிவ பார்வதி சந்திப்பை நிகழ்த்தியே தீருவேன் அப்படின்னு கங்கனை கட்டிட்டு நிக்கிறாரு இந்திரன். அசுரலோகத்துல அசுர குருதேவர் சஞ்சீவினி மந்திரத்தை யூஸ் பண்ணி நம்ம தாரகாசுரனுக்கு உதவி செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டாப்ல இல்லையா. அந்த சண்டை இன்னும் கண்டினியூ ஆயிட்டு தாங்க இருக்கு. குருதேவர் சொல்றாரு, நான் இந்த உலகத்துல அமைதி நிலவணும்னு நினைக்கிறேன், உன்ன மாதிரி எப்ப பார்த்தாலும் சதா சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும்னு எனக்கு சுத்தமா ஐடியாவே இல்லைங்கிறார். அதுக்கு தாரகாசுரன், மமதை இல்ல, உலகத்துல அமைதி இருக்கணுமா இல்ல சண்டை நடக்கணுமா அப்படிங்கறத முடிவு பண்ண வேண்டிய ஆளு நான் தானே ஒல்லியே, நீங்க கிடையாது குருதேவரே அப்படின்னு குருதேவரையே எதிர்த்து பேசுறேன். நீங்க எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்ததை மறந்துட்டீங்களா? ஞாபகம் இருக்கட்டும், சஞ்சீவினி மந்திரத்தை அசுரர்களுக்காக மட்டும் தான் பயன்படுத்துவேன்னு நீங்க எனக்கு என்னைக்கோ சத்தியம் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னு அந்த சத்தியத்தை ஞாபகப்படுத்தலாம் தாரகாசுரன். ஆமா, நான் சத்தியம் செய்து கொடுத்தது உண்மைதான், ஆனா உனக்கு தேவைப்படுற எல்லா நேரத்திலயுமே நான் இந்த மந்திரத்தை பயன்படுத்தணும்னு நான் ஒன்னும் சத்தியம் பண்ணலையே, அசுரர்களுக்காக பயன்படுத்தணும்
காப்பாத்தணும் அவ்வளவு தானே வாக்கே தவிர எல்லா நேரத்திலும் உதவி செய்யணும்னு நான் ஒண்ணு வாக்கு கொடுக்கலப்பா அப்படின்னு அவரு கலந்துக்கிட்டாரு. இதை கேட்ட தாரகாசுரன் கோவப்பட்டேன். என்ன ரொம்ப கோவப்படுத்திட்டே போற பெருசு போட்டுருவேன் பாத்துக்க அப்படின்னு மிரட்டுறேன். ஒருவேளை நான் இங்கேயே உன் சோழியை முடிச்சுட்டா பெரிய சஞ்சீவினி மந்திரம்னு சொல்றியே அதை வச்சு உங்களை நீங்களே காப்பாத்திக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறேன். கோபத்துல பேசக்கூடாத வார்த்தையெல்லாம் விட்டுவிட்டேன். பெருசு அது இதுன்ட்டேன். குருதேவர் சும்மா விடுவாரா? யார் இவர்? அசுரர்களுக்கெல்லாம் குரு, சஞ்சீவினி மந்திரத்தோட அடையாளம், சுக்கராச்சாரியாராச்சே. இவர் அடுத்து என்ன செய்ய போறார் அடுத்த பாட்டுல பாப்போம். தேங்க்யூ. ஓ, குருவே போடுறதுக்கு ரெடி ஆயிட்டாரு. நல்லா இருக்கு. இப்போ இது இனி கொஞ்ச நாளைக்கு ஓட இவங்க பார்ப்பாங்களா இல்லையா? பார்த்ததுக்கு அப்புறம் சிவன் கொஞ்ச நாளைக்கு பிக்கு பண்ணிக்குவாரு, இவங்க கொஞ்ச நாளைக்கு பிக்கு பண்ணிக்குவாங்க. அதே மாதிரி இழுத்துட்டு ஃபைனலாக தான் ஏதோ நமக்கு கண்டென்ட் இருக்கிறது. முக்கியமாக இன்னைக்கு எபிசோட்ல ஒரு விஷயத்தை பற்றி காட்டணும்னு நினைச்சேன். ஒருத்தர் இன்ஸ்டாகிராமில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு, ஐயா நான் ரீசெண்டாக ஒரு விஷயம் கண்டுபிடிச்சேன், அதை போய் எப்படிங்க நோண்டி கண்டுபிடிச்சிங்கன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நினைச்சு பார்க்கும்போது தான் அட ஆமா, நம்ம இவர் இருக்காருல்ல தச்சன் மகாராஜா, அவரும் தமிழ் படம் நடிச்சிருக்காரு. பழைய தமிழ் படம் 90s ஃபேமஸான தமிழ் படம். அந்த படத்துல அவர் வில்லன். இன்னைக்கு தான் நான் போய் போன்ல நோண்டி பாக்குறேன். ஆமா, இல்ல பிரபுதேவாவோட படம். பார்த்துட்டு பார்த்தா அட ஆமா நம்ம தச்சன், எங்க இது எப்படிங்க கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்கணும் போல இருக்கு. அவ்வளோ அவர் சொல்லியிருந்தாரு. அப்போ நல்லா இருக்கே, காட்டுறேன் பாருங்க, மிஸ்டர் ரோமியோ படம். அதில் நம்ம தச்சன் தான் வில்லாதி வில்லன். படம் பார்த்துருக்கோம். இவர் ஒரு ஹிந்தி நடிகருங்கிறது தெரியாது. சரி, நம்ம தச்சன் மகாராஜாவை இப்ப பார்க்கும்போது இவர் தமிழ் படத்துல நடிச்ச வில்லனுங்கிறதும் தெரியாது. மொத்தத்துல இவர் வழக்குதான், எப்பயுமே மொட்டையில தான் இருந்திருக்காரு. அவனை பார்த்துட்டு நான் யோசிக்கிறேன், எப்படி சார் இதை கண்டுபிடிச்சிங்க? நல்லா இருக்கே. சாரியோட பார்த்துட்டு இப்படி பார்க்க ஆனா அது அந்த வில்லத்தனம் அப்படியே இருக்கு. இதை ஒருத்தர் உட்காந்து கண்டுபிடிச்சிருக்காரு. ரோமியோ படத்துல அவர் நடிச்சிருக்காரு, போய் பாருங்க. நல்லா இருக்கு சார். தச்சன் மகாராஜாவை பார்த்துட்டான். ஆட்டுத்தலை இல்லாம மனுஷ தலையோட பாக்குறது நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கு. மிஸ்டர் ரோமியோ படத்துல நீங்க வேணா போய் பாருங்க. பிரபுதேவாசரோட மிஸ்டர் ரோமியோ படத்துல தச்சன் மகாராஜா தான் வில்லன். எப்படி நம்ம சப்ஸ்கிரைபரோட மூளை தேடி போய் கண்டுபிடிச்சிருக்காரு. நைஸ் நைஸ். என்ன அவரை உனக்கு ரொம்ப பிடிக்குதா? அதான் ரொம்ப பிடிக்கிறதுக்காக இந்த மூச்சை பார்த்துக்கிட்டே இரு அப்படிங்கிறத காட்டியிருக்காரு. எனிவேஸ், அவங்க அடுத்த வீட்டில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். பை.